இன்றைய நற்செய்தியில் வருகிற ஊமையிலே நான் யார்? அந்த செல்வந்தனா, ஏழை லாசரசா? 2 பேர் வாழும் 2 நிலைகளில் இருக்கிறது. இறப்புக்கு பின் அவர்களுடைய வாழ்வை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் பலருக்கு செல்வந்தரைப் போல வாழதான் விருப்பம். பணம், பொருள், பதவி, புகழ், இதுக்கெல்லாம் அடிமையாகி போகின்ற மனிதர்கள் அதிகம். பல நேரங்களிலே பணம், புகழ், படிப்பு, பதவி, கௌரவம் இதுவே கடவுளாகிவிடும். கடவுள் ஓரம் கட்டப்படுவார். அதுதான் பலர் செய்கிற தவறு. பணம், புகழ், படிப்பு, பதவி எல்லாவற்றையும் கடவுளுடைய விருப்பத்திற்கு பயன்படுத்த ஆரம்பித்தால் அது ஒரு புண்ணியமாக கூட மாறும். கட்டாயம் விண்ணகம் உரிமையாக்கிக் கொள்ள முடியும். ஏழ்மையும் அதே போலதான். கடவுளை பற்றி கொண்டு ஏழையாக இருப்பவர்கள் தூயோராகவும் நல்லவர்களாகவும் இருப்பார்கள். நான் ஏழையாகிவிட்டேனே, எனக்கு மகிழ்ச்சி இல்லையே என்று ஏழ்மையையும் செல்வத்தையும் ஒப்புமைப்படுத்தி பார்த்து கொண்டிருந்தால் ஏழ்மை கூட நமக்கு சாபமாகத்தான் முடியும். இறைவாக்கினர்களுக்கும் திருச்சட்டத்திற்கும் செவிசாய்க்காதவர்கள் புதுமையை பார்த்து கடைசி நேரத்திலே சாவதற்கு முன்னால் மனம் திரும்பி விடலாம் என நம்பிக்கையை வைத்துக்கொண்டு மனம் மாற முடியாது. நாம் எப்படி என்பதை நாமே ஆய்வு செய்து கொள்வோம். கடவுளுடைய விருப்பத்திற்கு நம்மை கையளித்து அதை முதன்மையாக்கி கொண்டு வாழ்கிறோமா, அல்லது இந்த உலகம் போகிற போக்கிலே நாம் போய்கொண்டிருக்கிறோமா? இந்த தவக்காலத்திலே மீண்டும் ஒரு முறை நம்மை ஆய்வு செய்து பார்த்து கொள்வது மிக மிக நல்லது. இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.